சிம்மராசிக்காரர்களுக்கு விடாத கருப்பு நாங்க பாருங்க. அப்படி உங்களை சுத்தி சுத்தி அடிக்குது. ராசியில இந்த மாசம் உங்களுக்கு புதன், சூரியன், கேது இந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாளா உங்களுக்கு இருந்த மன பாரங்கள் இந்த ஆவணி மாசம் நிவர்த்தியாகும். உங்களுக்கு புதன் தான் தனஸ்தான அதிபதி. இந்த மாசம் முழுக்கவே நல்ல ஏன் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கு. சேட்டன் வக்கரமா நிறைய இருக்காரு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிவன் கோயில் போங்க, சிவனை கும்பிடுங்க, நவக்கிரகத்தை கும்பிடுங்க, வெளியே வந்து நீடி பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு விடாத கருப்பு நாங்க பாருங்க. அப்படி உங்களை சுத்தி சுத்தி அடிக்குது. அட்டமத்துல சனி வந்தாலும் வந்தார். சிம்மராசிக்காரர்கள் விட மாட்டேங்கிறார். தோச்சு காய போட்டுட்டாரியா, இனிமேல் ஃப்ரீயா இருக்கலாம்னு திருப்பி நினைச்சு முறுக்கி புழிஞ்சு நம்மளை போட்டு துவைச்சு எடுக்கிறார். என்ன திரும்ப திரும்ப நடக்குது, ஃப்ரீயாவே இருக்க முடியலையேன்னு பல சிம்மராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க எப்படி தப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய தைரியம். எதையும் தாங்கும் இதயம் நாங்க பாருங்க சிம்மராசிக்கு இருக்கு. அதனால நீங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ராசியில இந்த மாசம் உங்களுக்கு புதன், சூரியன், கேது இந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாளா உங்களுக்கு இருந்த மன பாரங்கள் இந்த ஆவணி மாசம் நிவர்த்தி ஆகும். எப்படி ஒரு பினான்சியலா எனக்கு பெரிய பேர்டன் இருக்கு, எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, எனக்கு அதை வந்து நான் கிளியர் பண்ணணும், அந்த விஷயங்கள் எல்லாமே நான் பண வருமானம் வந்தா தான் எனக்கு சரியாகும் அப்படின்னா உங்க ஏர்னிங்ஸ் இந்த மாசம் ரொம்ப நல்லா இருக்கும். தனஸ்தானாதிபதினு சொல்றோம். உங்களுக்கு புதன் தான் தனஸ்தானாதிபதி. அவர் வந்து உங்க ராசிலேயே உட்கார்ந்துருக்காரு. நல்ல தன வருமானத்தை கொடுப்பாரு. இந்த மாசம் முழுக்கவே நல்ல ஏன் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கும். ரெண்டாவது விஷயம், உங்க ஆபீஸ்ல முக்கியமான போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட் அது வரக்கூடிய அமைப்பு இருக்கு. நீங்க எதுல கவனமா இருக்கணும்னா வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், விசாரணை இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ உங்களுக்கு நெருங்கியவர்களுக்கோ வந்து கொஞ்சம் படுத்தும். ஏன்னா கேது உட்கார்ந்துட்டார் ராசியில். அதனால இந்த வம்பு வழக்குகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த கேது 7th பொசிஷன் வேற பாக்குறாரு, 7th ஹவுஸ். அதனால உங்கள் வீட்டாரோ, உங்கள் நெருங்கியவர்கள், உங்க லைஃப் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர் அவங்களுக்கு கூட இந்த கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் வரலாம். அது சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் படுத்தும். இதுல பெரிய பிளஸ் 12th பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஜூபிட்டர். இந்த ஜூபிட்டர் வந்து ஒரு பெரிய அளவுக்கு உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கூட்டும். சிம்மராசிக்காரங்களுக்கு புதன் நல்லா இருக்கிறதும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கு. ஜூபிட்டர் நல்லா இருக்கிறதும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பெருக்கும். லேண்ட்ல நிறைய நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், பெரிய லாபமா வரும். இப்ப சிம்மராசிக்காரங்களுக்கு இல்லைங்க, 12 ராசிக்காரங்களுமே புரிஞ்சுக்கலாம். அடுத்து வரக்கூடிய சில கிரக பயிற்சிகள், உதாரணமா ராகு வந்து இப்ப என்ன பண்றாருன்னா அவிட்டம் நட்சத்திரத்துக்குள்ள ஒரு போகிறார். அவிட்டம் நட்சத்திரத்துக்குள்ள போயிட்டு அப்புறம் வந்து இந்த நவம்பருக்கு மேல அவர் மகர ராசிக்குள்ள வந்துருவாரு. அங்க ஒரு 1.5 வருஷம் 18 மாசம் உட்கார்ந்துருப்பார். இந்த காலகட்டம் தான் உலகத்துல மீண்டும் மிகப்பெரிய வியாதிகள் வரும் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பொருளாதார நிலைகள்ல பெரிய ஒரு நெருக்கடி இருக்கும். உலக நாடுகள்லயே நெருக்கடி இருக்கும். அமெரிக்க தேசத்திலும் பெரிய நெருக்கடியே இருக்கும். அப்படி ஒரு அமைப்பு இருக்கு. அப்படி வரும்போது இந்த ராகு வந்து மகர ராசிக்கு அவர் வருவாரு. இப்ப அவிட்ட நட்சத்திரத்துக்குள் நுழையிறாரு. இப்படிப்பட்ட காலகட்டத்துல ரியல் எஸ்டேட் பிசினஸ் இருக்கு பாருங்களேன். இந்த பிசினஸ்ல இருக்கிறவங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீடு புதுசா வாங்க போறவங்க புரிஞ்சுக்கோங்க. நான் கொடுக்க போற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் இப்ப நீங்க சென்னையிலேயே இருக்கீங்க, எந்தெந்த பகுதிகள் வந்து வளர்ச்சி அடைந்த பகுதிகள் நினைக்கிறீங்களோ அந்த பகுதிகளில் போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அங்கெல்லாம் ரேட் குறைய போகுது. எந்தெந்த பகுதிகள் வந்து ரொம்ப ரேட் கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ தைரியமா அங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லாபமா போகும். ஏன்னா இந்த ராகுவுடைய அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் போவது அப்படி சில விஷயங்களை பண்ணும். சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வேலை எப்படி இருக்கும், வேலை பார்க்குற இடத்துல சில ப்ராப்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு. இது அஷ்டமத்து சனி. சேட்டன் வக்கரமா நிறைய இருக்காரு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிவன் கோயில் போங்க, சிவனை கும்பிடுங்க, நவக்கிரகத்தை கும்பிடுங்க, வெளியே வந்து நீடி பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதாவது ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. அது இல்லை அங்க பிச்சை எடுக்கக்கூடியவங்களுக்கு உதவி செய்யுங்க, சிவன் அடியார்களுக்கு உதவி செய்யுங்க. போதும். இந்த மாதம் வந்து பிசினஸ் ரீதியா பெரிய சவால்களை மீட் அவுட் பண்ணுவீங்க. அழகா நீங்க சமாளிக்க போறீங்க. அதுதான் பெரிய விஷயம். 2ல சுக்கிரன் நீச்சம் அப்படின்னு சொல்லும் போது வீட்டுல ஒய்ஃப் கொஞ்சம் ஏதோ ஒரு மன கஷ்டத்தோடயே இருப்பாங்க. நம்ம எடுத்த சில டிசிஷனை கூட உங்க குறை சொல்றதா இருக்கலாம். பண விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு.
பிறருக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா அதில் கொடுக்கறது வாங்குறது, கடன் கொடுக்கறது, இதில் எச்சரிக்கையா இருந்தா போதும். மற்றபடி பிசினஸும் நல்லா இருக்க போற மாசம் தாங்க. இந்த மாசம் யாரை கும்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னா அதான் சொன்னேன், சிவன் கோயிலுக்கு போங்க, சிவனை கும்பிடுங்க, நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆவணி மாதம் நம்ம ராசிக்குரிய பலன்கள் என்ன எல்லாம் பலன்கள் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த மாதம் என்ன பரிகாரம் செய்தால் நம்ம ராசிக்கு ஒரு சிறந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் மிக முக்கியமாக முருகப்பெருமான் வழிபாடு. முருகனுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பாலாபிஷேகம் செய்து வழிபட்டாலும் மிக நல்ல பலன்கள், நமக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அந்த விஷயங்கள் நடக்கும். உதாரணமா ஒரு பணம் கொடுத்துருக்கீங்க, அந்த பணம் திரும்ப வரல அப்படின்னா இந்த மாசம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணி சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யலாம். அப்படின்னா கொடுத்த பணம் திரும்ப வரும், அதுக்கு ஒரு நல்ல பலனாக அமையும். அதே மாதிரி நிறைய நேயர்கள் கேட்குறீங்க, கணவன் மனைவிக்கு இடையில ஃபேமிலியில பிரச்சனை இருக்கு, இதுக்கு என்ன பரிகாரம் செய்தால் என்னுடைய கணவர் எனக்கு வசியமாவார், என்னுடைய மனைவியோட எனக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஏன்னா அவங்க விரும்பவே மாட்டேங்கிறாங்க, எனக்கு அவங்களுக்கு இடையில ஒரு நல்ல உறவு இருக்கணுங்க, நான் என்ன செய்யலாம் எங்களுக்கு இடையில நல்ல உறவு வரும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்றேன், அது செய்து பாருங்க. அதாவது ஒரு செவ்வாழை பழம் எடுத்துக்கிடணும். இந்த செவ்வாழை பழத்தை நான் சொன்னது செவ்வாய்க்கிழமை தான் அந்த பரிகாரத்தை பண்ணணும். செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாழை பழம் ஒன்று எடுத்து அதுல மிளகாய் வற்றல் காம்பு, மிளகாய் வற்றல் இருக்கு பாருங்க, அதனுடைய காம்பு, அந்த காம்பினால யாரை நீங்க நேசிக்கிறீங்களோ உங்க கணவர் அப்படின்னா உங்க கணவருடைய பெயரை செவ்வாழை பழத்தில் எழுதணும், தோலை உரிச்சிடணும். செவ்வாழை பழத்துடைய தோலை உரிச்சிட்டு அதனுடைய பழம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில நீங்க உங்க கணவருடைய பெயர் அதாவது உங்களுடைய மனைவி பெயர் யார் ரொம்ப நீங்க நேசிக்கிறீங்க, ஆனா அவங்களுக்கு இடையில ப்ராப்ளம் வருதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ அவங்களுடைய பேரை அதில் எழுதி அந்த செவ்வாழை பழத்தை சாப்பிடணும். இப்படி தொடர்ச்சியாக 18 செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க. நீங்கள் நேசிக்கக்கூடிய நபர் உங்களுக்கு வசியமாயிருவார். உங்களுடைய பிள்ளைகள் கருத்து மாறுபாடுகளோடு இருந்தாலும் சரி, உங்க ஹஸ்பண்ட் இருந்தாலும் சரி, இல்லை உங்க ஒய்ஃப் இருந்தாலும் சரி, அவங்க பேரை நீங்க எழுதும்போது உங்களுக்கு அவங்க உங்களுக்கு நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு உங்களோட அன்பா பழக ஆரம்பிப்பாங்க. இது செய்து பாருங்க. இந்த ஆவணி மாதம் இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வரலட்சுமி விரதம், கோகுலாஷ்டமி, விநாயக சதுர்த்தி, அதாவது எதிர் உபாகர்மா, அப்படி நிறைய நல்ல விஷயங்கள் வருது. அதை கடைபிடியுங்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். எங்கள்கிட்ட நீங்க நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெறணும்னா சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லயும் ஆஃபீஸ் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய செல்போன் நம்பரை பயன்படுத்தி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நீங்க நேரடியாக மீட் பண்ணலாம். நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. நீங்க இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய செல்போன் நம்பர்ல உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வாழக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டீங்கன்னா எங்க ஆபீஸ்ல இருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு நான் வழிகாட்ட காத்திருக்கிறேன். வாழ்க வளமுடன்.